மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அதிமுக மற்றும் தமிழக பாஜகவில் தலைமை மாற வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் இரு கட்சிகளும் நெருக்கடியை சந்திக்கும் எனவும், தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு சாதகமாக இல்லாவிட்டால் அண்ணாமலை பதவி இழக்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல அதிமுக படுதோல்வி அடைந்தால் தலைமை நெருக்கடியை சந்திக்கும் என்றும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி, தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சில கட்சிகள் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் வழங்குகிறார்கள், இதனால் மெட்ரோ ரயில்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 50% குறைந்து விடுகிறது என்று பேசியுள்ளார். இதற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது. வெற்றி முகட்டை நோக்கி இந்தியா கூட்டணி பீடு நடை போடுவதால் தோல்வி பயத்தில் பிரதமர் பதவியின் கண்ணியத்தை மறந்துவிட்டு நாளொரு பொய் பரப்புரை, பொழுதொரு வெறுப்பு விதை என பிரதமர் மோடி பேசி வருகிறார். பிரதமரின் பொறுப்பற்ற பேச்சுக்களையும் அதனை தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் அமைதியையும் நாட்டு மக்கள் அதிர்ச்சியோடும் வேதனையோடும் பார்த்து வருகிறார்கள். 10 ஆண்டு சாதனைகள் சொல்ல எதுவும் இல்லாததால் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் செயல்படும் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்துகிறார். பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என புது புரளி கிளப்பி இருக்கிறார் பிரதமர். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டபடி நிதி தராமல் அந்த திட்டத்தையே முடக்கியுள்ளார் பிரதமர் மோடி. உண்மைகளை மறைத்து மகளிர் இலவச பயண திட்டத்தின் மீது வீண் பணி சுமத்தி இருக்கிறார் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.